திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக ஜாபர் சாதிக் அவர்கள் இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் எதற்காக ராஜஸ்தான் சென்றார் என்ற விசாரணையை ஜாபர் சாதிக் அவர்களிடம் NCPI அதிகாரிகள் போதை மருந்து கடத்தல் பிரிவு அதிகாரிகளும் விசாரணையை ஜாபர் சாதிக் அவர்களிடம் நடத்தினர். இதில் மிக முக்கியமான வாக்குமூலத்தை கொடுத்த ஜாபர் சாதிக் அவர்கள் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது ஆட்சி பறிபோகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்றே நாம் கூறலாம். ராஜஸ்தானிற்கு சென்றது பாகிஸ்தானிற்கு தப்பி செல்வதற்காகத்தான் என்ற ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவரிடம் இருந்த அடையாள அட்டைகள் 2 என்றே நாம் கூறலாம். ஒன்று SDPI கட்சி தலைவர் ஃபாரூக் அவர்களின் ஐடி கார்டு மற்றும் திமுகவின் மிக முக்கியமான புள்ளியின் ஐடி கார்டு மற்றும் திமுகவின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐடி கார்டை பயன்படுத்தி அவர் ராஜஸ்தான் வரைக்கும் சென்றிருப்பதாகவும் அவரிடம் இருக்கக்கூடிய பணம் மற்றும் அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் ராஜஸ்தான் வரை சென்றதாகவும் அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். மேலும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அல்ல 3 ஆண்டுகளில் போதை மருந்து கடத்தல் அதிகமாக இவர் செய்ததாகவும் அதன் மூலமாக 18,000 கோடி வரை இவர் லாபம் பெற்றதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானிற்கு தப்பி ஓட வேண்டும் என்றால் எதற்காக, என்ன காரணம்? 2017ஆம் ஆண்டு இவரது பாஸ்போர்ட் மும்பை நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போலி பாஸ்போர்ட் இவருக்கு யார் கொடுத்தார்கள்? தற்பொழுது இவர் முக்கியமான குற்றவாளி என்று அறிவித்த பிறகு ஒட்டுமொத்த விமான நிலையங்களிலும் இவரது புகைப்படங்கள் அனுப்பப்பட்டது. முக்கியமான குற்றவாளி என்றால் இவரது நடவடிக்கைகள் அனைத்தும் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களுடன் இவரது புகைப்படங்களும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் விமான நிலையத்தின் மூலமாக பாகிஸ்தான் தப்பி செல்ல முடியாது என்ற காரணத்தினால் வேறு வழி எதுவாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தார் என்ற அனைத்தையும் விசாரணை நடத்தி வருகிறது NCPI அதிகாரிகள். இதில் குறிப்பிட்ட ஒரு திமுகவின் முக்கியமான புள்ளியின் உதவியுடன் தான் ராஜஸ்தான் வரைக்கும் சென்றதாகவும் அவரது பெயர் தற்பொழுது NCPI அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை. காரணம், இந்த உண்மை தெரிந்தால் அவர் தப்பி செல்லக்கூடும் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது வரை அந்த அதிகாரிகள் பெயரை குறிப்பிடாமல் தற்பொழுது மறைத்து வைத்திருக்கிறார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் விழும். ஏனென்றால் திமுகவின் முக்கியமான புள்ளிகள் தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள் ஜாபர் சாதிக்குடன். போதை மருந்து கடத்திய பணத்தில்தான் படத்தை தயாரித்ததாகவும் அங்கே என்ற படம் முழுவதுமாக போதை மருந்து கடத்தல் படம்தான் என்றும் தற்பொழுது வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதியும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதை மருந்தை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், நீட்டை விலக்குவோம் என்று ஒட்டுமொத்தமாக 350ற்கு மேலான வாக்குறுதிகளை கொடுத்த திமுக தற்பொழுது எந்த நிலைமையில் தமிழகத்தை தள்ளி இருக்கிறது பார்த்தீர்களா என்பதற்கேற்ப அண்ணாமலை அவர்கள் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, ஜாபர் சாதிக் அவர்கள் பாகிஸ்தானிற்கு சென்றால் நிச்சயமாக கைது நடவடிக்கை சாத்தியமே கிடையாது என்று NCPI அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். காரணம், இவரது தொடர்புகள் அனைத்தும் மிக விரிவான தொடர்புகள் என்பதால் ஒட்டுமொத்தமாக உலகமே தேடப்படக்கூடிய குற்றவாளியாக மாறியிருப்பார் என்றும் NCPI அதிகாரிகள் கூறியுள்ளனர். இவருக்கு என்ன தண்டனை செய்தால் இதை போன்ற போதைப்பொருள் கடத்துபவர்கள் திருந்துவார்கள் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.